எதுக்கு அத்தனை சீரியஸ் சார்? இன்னும் ஒரு 2 கேள்வி கேளுங்க சார். ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்கு ஆகுது. புதுசாக அதை கேள்வி சார். சார் உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது யூ ஹாவ் டன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். இப்போ നായകനായിട്ടും വില്ലനായിട്ടും ക്യാരക്ടർ റോൾസ് അങ്ങനെ ബട്ട് when it comes to this film ഇത് എவ்வளோ സ്പെഷ്യൽ ஏன்னா ഇതിൽ എന്താ പറയുക ചോദിക്കാൻ ഒന്നും മറന്നു சார். கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க மலையாளத்துல ஃப்ரீயா சொல்லுங்க சார். എല്ലാ പ്രതീക്ഷ എന്തോ പറഞ്ഞിട്ട് പേടിപ്പിച്ചു കളഞ്ഞു. சார் பேசணும் சார். பேசுங்க. This film will be a milestone in your entire film career. And do you really wanted this film as your 50th film? And moreover, അടുത്ത ഒരു 50th ഫിലിം എപ്പടിപ്പെട്ട ഫിലിം ചെയ്യണമെന്നാണ് നിങ്ങളുടെ ആഗ്രഹം? എനിക്ക് ആഗ്രഹം ഒരുപാടുണ്ട് സാർ. சார் இப்போ நான் சொல்ற பதில் நாட் ஹர்ட் யூ. நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கதான் நான் நம்புறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சிங்கக்காரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புறேன் சார். 96 நான் நம்புறேன் சார். விக்ரம் தான் நான் நம்புறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இது நிறைய சூடு ரூம் இருக்குது சார். இன்னும் நிறைய இருக்குது சார். அதோட கைட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜ் ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இது மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நெட்டில் வச்சிருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சிருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஸ்டின்ஸ், அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேறு பதிலை தேடிட்டே இருக்கும். சேம் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். வேறு பதில் தேட ட்ரை பண்ணி மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு. எங்களுக்கும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு படம் வந்து 6 நாளா சார் 8 நாளா சார் 6 daysல 50 crores தாண்டி போகுதுங்கிறது அப்படின்னு எக்ஸ்பெக்ட். நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பக்கத்தில் வருது தாங்குமா அப்படிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடுனதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். கைதி நான் நடிக்கலை. கைதி ஒன்றுமே நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் தான் ஃபேண்டசி எலிமெண்ட் எதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். மனசெல்லாம் சார் சொல்லுங்க சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நான் பேசலாம். அது காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து വിജയ് സേതുപതി എന്ന് പറഞ്ഞാൽ പ്രേക്ഷകർക്ക് എപ്പോഴും ഒരു പോസിറ്റീവ് എനർജിയാണ്. അതായത് പൈസ കൊടുത്താൽ വസൂലാണെന്നുള്ളത്. சார் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்க சார். பார்த்து சொல்லுங்க சார். ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்க சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். അപ്പം
പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് വന്നാലും ഓഡിയൻസ് സ്വീകരിക്കും. ഇവത്തെ ഡാർക്ക് ഷെയ്ഡ് വന്നപ്പോൾ അതേ മെയിൻറ്റെയിൻ ലെവലിൽ ആ ക്ലാസ് ലെവലിൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ഓഡിയൻസ് സ്വീകരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ സാർ എന്തുകൊണ്ടാണ് ഇവന്തോ വില്ലനായി വന്നാൽ പോലും ആ നെഗറ്റീവ് എനർജി ഉള്ളതുകൊണ്ടാണോ വില്ലൻ വേണ്ട പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് മതി അല്ലെങ്കിൽ நான் வில்லனை வந்து சூஸில் பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லனாக இருக்கும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கீழே வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு ஒரு பெரிய கீழ் இருந்தது, அவன் டைம் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இந்த ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேங்க. ஏன்னா என்னை பார்த்து ஆபரேஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் ரெண்டாவது வந்து சார் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறது தான் சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்கு. அதோட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்குது. பட் ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தானா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த மேட்டில் ஓடலான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அது மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் வாஸ் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து இல்லைனா பார்க்குறோமே ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்காக வச்சா நல்லா இருந்துன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பாருங்க, அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இது என்ன இருக்குது, ரெண்டு பேரும் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரரி பார்ட். சந்தன மாதிரி ஒரு ஆளையும் பவானி மாதிரி ஒரு ஆளையும் நான் சொல்லலை. ஜென்ரலாக நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட்டில் எதுவும் சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே.